நம்ம ப்ரெசண்ட்டில் என்ன மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், ஃப்யூச்சர் கோல்ஸ் என்னவா செட் பண்ணியிருக்கோம், எப்படி அதை நோக்கி ஓட போகிறோம் அப்படின்றது எல்லாமே டிசைட் பண்ணுறது நம்மளோட என்விரான்மெண்ட் தாங்க. நம்மளை சுற்றி இருக்க மனிதர்களுடைய எண்ணங்களும் அவங்களோட செயல்களும் நம்மளை அறியாமலே கண்டிப்பாக நமக்குள்ளே இன்ஃப்யூஸ் ஆக ஆரம்பிச்சிடுதுங்க. அதுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி ஒன்று பார்க்கலாமா? ஒரு ஆசிரமத்தில் ஒரு முனிவர் கொஞ்சம் சீடர்களோடு வாழ்ந்துட்டு இருந்தார். அவருடைய லைஃப் ஸ்டைல் என்னென்னா, அந்த சீடர்களை நல்வழிப்படுத்துறதும் அவங்களுக்கு நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுக்கறதும் தான். அந்த சீடர்கள் எல்லாமே அவரை ஃபாலோ பண்ணி சுத்தபத்தமாக இருப்பாங்க. நல்ல உணவு முறை, நல்ல மாதிரியான ஹேபிட்ஸ் எல்லாம் வளர்த்துக்கிட்டு நல்லா இருப்பாங்க. திடீர்னு ஒரு நாள் அந்த ஆசிரமத்துக்கு 2 பன்னிங்க வந்து ஸ்டே பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இதில் ஒரு சீடர் கேட்டார், அந்த பன்னிங்க ரொம்ப அசுத்தமாக இருக்குது, அந்த இடத்தையே ரொம்ப நாசம் பண்ணுதுங்க, ஸோ விரட்டி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி அந்த முனிவர்கிட்ட கேட்கும்போது, அந்த முனிவர் இந்த சீடர்களை எப்படி நல்முறைப்படுத்தி அதை பார்த்து ரசித்தாரோ அதே மாதிரி அந்த பன்னிங்களோட வாழ்க்கை முறையை பார்த்து ரசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அந்த சீடர்கிட்ட, இதுங்க ஏதாவது உங்களை டிஸ்டர்ப் பண்ணுதா, இதுங்க பாட்டுக்கு லைஃப் வாழுதுங்க, நீங்கள் உங்கள் லைஃப்பை பாருங்கள் அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டார். எப்படி சீடர்கள் எல்லாத்தையும் டெய்லி மானிட்டர் பண்ணுவாரோ அதே மாதிரி இந்த பன்னிங்களையும் இந்த முனிவர் வந்து டெய்லி பார்க்க ஆரம்பித்தார். அதுங்க வாழ்கிற வாழ்க்கை ரொம்ப ஜாலியாக, அதுங்க பாட்டுக்கு சாப்பிட்றதும் தூங்குறதும் விளையாடுறதும் இதை பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டார் அந்த முனிவர். இப்படியே லைஃப் அந்த முனிவருக்கு போயிட்டுருக்கும்போது கடவுள் ஒரு நாள் அவர் கனவில் வந்து, நெக்ஸ்ட் வீக் நீ சாக போகிற அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே முனிவருக்கு ஒரே சந்தோஷமாயிடுச்சு. அப்போது நமக்கு முக்தி கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட, அப்போது எனக்கு முக்தி கிடைச்சிருந்தானே அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு கடவுள் ரிப்ளை பண்ணாரா, எல்லா ஆசையும் திறந்தவங்களுக்கு தான் முக்தி, நீ தான் பன்னிங்களை பார்த்து அதுங்க மாதிரி வாழணும், அதுங்க ஜாலியாக இருக்கே அப்படின்னு சொல்லி ஆசைப்பட ஆரம்பிச்சிட்ட, ஸோ அடுத்த ஜென்மம் உனக்கு இருக்குது, அதுவும் நீ பண்ணியாக தான் பிறப்ப அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாராம். இந்த முனிவருக்கு அல்டிமேட் கோல் என்னவோ நம்ம முக்தி பெறணும் அப்படின்றது மட்டும்தான். ஒரு சிஷ்யரை கூப்பிட்டு அந்த முனிவர் சொல்லிட்டாரு இந்த விஷயம் எல்லாத்தையும். நெக்ஸ்ட் வீக் நான் இறந்துருவேன், ஒரு 2 மாதம் கழித்து இந்த பன்னிகளுக்கு குட்டியாக தான் நான் பிறப்பேன், அந்த குட்டியை எடுத்து உடனே நீ கொன்று, அப்போ தான் வந்து எனக்கு வந்து மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. கடவுள் சொன்ன மாதிரியே ஒரு வாரம் கழித்து அந்த முனிவரும் இறந்துட்டார். மறுபடியும் கொஞ்ச நாள் கழித்து அந்த பன்னிங்களுக்கு குட்டியாகவும் பிறந்துட்டார். அந்த சீடர் அந்த குட்டியை எடுத்து 1 டே கழித்து கொல்றதுக்கு போயிருக்காரு. அப்போ அந்த குட்டி சொன்னிச்சான், எப்போ என்னை கொல்லாத, எனக்கு வாழணும்னு ஆசையாக இருக்குது, இந்த பன்னியோட லைஃப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஜாலியாக இருக்கிறதுக்கு, நான் வாழ்ந்துட்டு போயிடுறேனே அப்படின்னு சொல்லி. இது என்னமோ கதை தாங்க, ஆனால் நிஜத்துலேயும் சுற்றி இருக்கவங்க என்ன லைஃப் ஸ்டைல் கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி நம்மளும் மாறிடுறோம்ல.